அதன் வரலாறு சற்று சிந்தித்து பார்த்தால் 2009 காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி எவ்வாறு துவங்கப்பட்டது என்று சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. 2009 இனப்படுகொலையின் போது 1.5 லட்சம் பொதுமக்களும் ஈழச் சொந்தங்களும் கொத்து குண்டுகளுக்கு இரையாக செத்து மாண்டது. அன்று ஒருத்தன் தமிழ்நாட்டில் கொக்கரித்து மோட்டமிட்டான். எனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று படைகட்டி தமிழ் தேசியத்தை கருத்தாக கொண்டு தமிழ் தேசியத்தை நிறுவி வந்தான் எமது அண்ணன் செந்தமிழன் சீமான். நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் களமாடி கொண்டு வருகிறது. நாங்கள் இந்த மண்ணை புரட்சிகரமாக முற்றுமோடு அடிப்படையை தகர்த்தெறிந்து புதியதொரு தேசத்தை நிறுவ காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கட்சி, எங்கள் ஆட்சி, எங்கள் வாழ்வின் எங்கள் வளமும் வங்காள தமிழ் என்று சங்கே முழங்கு. மக்கள் புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று முழக்கமிடுகிறோம். அன்பில் சென்ற பெற்றோர்களே, எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் இலவசங்களை அள்ளி தெரிக்குமாக திமுக அரசு மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்க உள்ளது. நேற்று கூட்டணி அறிவிப்புல நம்ம சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்க வந்து 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னு. பாருங்க, போட்டி போட்டு இலவசத்தை கொடுக்கிறாங்க. அப்படியாச்சும் ஓட்டு வாங்கிடலாமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அறிவிச்சிருந்த பெற்றோர்களே, இந்த நாம் தமிழர் கட்சி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது. வரலாற்றில் வாக்கு தோற்ற கட்சி வளர்ந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2011 1.5 விழுக்காடு எடுத்தது, 2016 4 விழுக்காடு, 2021 7.2 விழுக்காடு, கடைசியாக 8.2 விழுக்காடு பெற்று அரசியலில் 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை நிறுவி வலிமையான தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கையில் ஏந்தி இந்த மண்ணில் களமாடி கொண்டு வருகிறது. இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்காத எந்த ஒரு போராட்டத்தையும் களத்தையும் நீங்கள் காத்திருக்க முடியாது. அண்ணா சொல்றாரு, விஜய் அண்ணன், நாங்க மக்களோட களத்தால் தான் நிக்கிறோம் அப்படின்னு. அண்ணா, மனசாட்சி யோசிச்சு சொல்லுங்க, நீங்க களத்தில் தான் நின்னீங்களா? 41 பேர் கரூர்ல பொதுக்கூட்டம் நடத்தும் போது துடிக்க இறந்தாங்க. பக்காஸ் கட்சி அவங்க பிடிச்சிட்டு ஓடுறாரு அண்ணன். அப்ப ஒரு உணவு கேட்கறாங்க கூப்பிட்டு, ஆனா 41 பேர் இறந்துட்டாங்களே, அதுக்கு என்னென்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு. அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. இந்த மண்ணில் ஊடகத்தில் வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்கிற ஒரே ஒரு அரசியல் தலைவர் எமது அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இதே இந்த சேலம் மண்ணில் முதல் முறையாக எட்டுவஞ்சாலி ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான பாசிச பாஜக அறிமுகப்படுத்துகிறது. சேலத்தில் கஞ்சமலை தொடர்ந்து ஏற்காடு மலை, வேலியப்பன் மலை, ஜருகு மலை என்ற 8 மலைகளை நொறுக்க இந்த பாசிச பாஜக ஒரு அதிமுக கூட்டணி செய்து இந்த 8 வழிச்சாலையை இவர்கள் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டனர். சேலத்தில் இருந்து நாங்க போனோம், அண்ணன் இந்த மாதிரி முறையிட்டோம், அண்ணா 8 வழிச்சாலை வருதுன்னு. தம்பி, நீங்க தைரியமா போய் போராட்டம் பண்ணுங்களா, இந்த மக்களை இந்த நாம் தமிழர் பிள்ளைகளோட பிறந்தவர்கள் இவங்க 8 வழிச்சாலை போட முடியுதுன்னு சொல்லி எங்க அண்ணன் களத்துல வந்தாரு, நின்னாரு, போராட்டம் பண்ணாரு. 8 வழிச்சாலை கைவிடப்பட்டது. இது வரலாறு. சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி எந்த காலத்தில் நின்றுருக்குன்னு. இதே தாண்டியாவோட விரிவாக்கம் நாம் தமிழர் கட்சி அங்க செந்தமிழன் சீமான் தாண்டியாவோட போய் விரிவாக்கத்தை பார்க்கிறாரு. அதே மாதிரி இப்ப இந்த கால திராவிட அரசு வேற சாயப்பட்டை கல்வி கருப்பூர்ல தொடங்கி இருக்கிறது. அதுக்குள்ள எங்க நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணி கலெக்டரை பார்த்து மனு கொடுத்து தடுத்து நிறுத்திருக்கோம். இதுக்கு மேல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகன்றத இந்த தமிழுக்கு நாங்க தான் காவலாளி என்று துடிக்கிற திராவிட அரசு அரசு போக்குவரத்து கழகம் சொல்லி அறிவிக்கிறோம். தமிழ்நாடுன்னு சொல்றதே வெக்கைக்காடா இருக்கு போல இருக்கு. அதனால அரசு போக்குவரத்து கழகம் மாற்றம். இதோ எங்க அமர்ந்திருக்கிற எங்க வேட்பாளர் அண்ணா இருக்கிறாரு. இதை பார்த்த முதல் ஆளா போய்
தமிழ்நாடு என்ற ஒரு சிக்கலை ஒட்டி அனைத்து பேருந்தும் ஒட்டாரு, ஒட்டி கைது ஆகிறாரு. இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம், பேர்ல தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட கழகம் போராட்ட காலத்துல வந்து நிக்கிறாங்களான்னு பார்த்தா அதே காணும். யாரா எடுத்து அரசியல் பண்றீங்க பார்த்தா நாங்க திமுக எடுத்து அரசியல் பண்றோம். சரி, ஒரு கட்சி இந்த மண்ணுல திமுக எதிராக நிக்குது, அதிமுக எதிராக நிக்குது, காங்கிரஸ் எதிராக நிக்குது, பிஜேபி எதிராக நிக்குது, தேமுதிக எதிராக நிக்குது, பிசிக எதிராக நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி யாரு? உண்மையும் நேர்மையாக போராடுகிற கட்சி யாருன்னு பார்த்தா எங்களால செங்கமலம் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான். என் அன்பு சேர்ந்த பெற்றோர்களே, நாங்கள் இலவசத்திற்கு ஒருபோதும் தொழில்நுட்பமும் மாற்றோம், இலவசங்களை வழங்கவும் மாற்றோம். அதுக்கு மாற்றாக தூய அரசியலை நாங்கள் நிறுவனிக்கிறோம். இந்த மண்ணும் மக்களுக்கும் தூய குடிநீர், காற்று, மருத்துவம் ஆகியவற்றை இலவசமாக இருக்கிறோம். மறுபடி தேவை இல்லாத ஒரு சிறந்த சமுதாயத்தை நிறுவ நினைக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான். இலவசத்துக்கு கையேண்டாத எங்கள் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் ஆக சிறந்த வாழ்க்கையை தர இருக்கிறோம். அதை கொண்டு பெருமதிக்க வாழ்வு, அதை கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்கள் தருவோம். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் எண்ணற்ற கனவுகளை கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ஆடு மாடு மேய்க்கும் துறையை அரசு பணியாக ஆக்குவோம். என்னப்பா உங்க அண்ணன் ஆடு மாடுக்கெல்லாம் கூட்டம் போடுறாரு, மலைக்கு கூட்டம் போடுறாரு, காடுகளுக்கு கூட்டம் போடுறாரு, கடலுக்கு கூட்டம் போடுறாருன்னு கேட்கிறாங்க. ஆனா துக்காளி பாலிகளே, அதெல்லாம் இல்லைன்னா நாம எப்படி வாழ முடியும்? மரம் இந்த திராவிட பொறுத்தவரைக்கும் காசு குட்டு வெட்டு. ஆனா எங்களுக்கு மரம் இயற்கையின் அறம், கடல் அது எங்களின் உடல், பூமி தேவியின் உடல், அந்த மாதிரி நாங்க பாக்குறோம். ஆனா இவங்க எல்லாமே அது காசை நோக்க மாட்டாங்க. இதே சேலத்துல நம்ம சீனாட்டி பகுதியில் இருக்கிற இந்த ஊத்துமலையை போய் பாருங்க. முன்னாடி மட்டும்தான் மலை மாதிரி இருக்கும், பின்னாடி அதோட மூலிகை வெட்டி சரிச்சிட்டு இருக்கிறான். இதை வந்து ஒரு தனியார் முதலாளி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குவாரி போட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. இத எல்லாருக்கும் தெரியும், அதுல இருக்கிற அரசியல் புள்ளியில் இருக்கிற எல்லா கவுன்சிலருக்கும் தெரியும், எம்எல்ஏக்கு தெரியும், எம்பிக்கு தெரியும், ஏன் மாவட்ட ஆட்சியருக்கு மறுபடி தெரியும். இதெல்லாம் சரியா? இந்த பூமியின் மார்பு தாயோட மார்பை வெட்டி எடுக்கிறாங்க. இது கஷ்டமா பண்ணி இப்ப எம் சாண்டு பி சாண்டு விட்டுட்டு இருக்கிறான். இன்னைக்கு முன்னால உருவாக்க முடியாத ஒண்ண அழிக்கிற உரிமை யார் கொடுத்தா? காலகாலமா இருந்த மலையை யாராவது வெட்டி எடுத்தா அதை உருவாக்க முடியுமா? ஒரு மரத்தை வெட்டினா கூட இங்க ஒரு மரத்தை நெட்டு நம்ம உருவாக்கிக்கலாம். இல்ல ஒரு காட்டை அழிச்சா கூட சரி மறுபடியும் காட்டை விதை போட்டு நம்ம வளர்த்த முடியும். ஆனா ஒரு மலை, ஒரு மண் உருண்டு பாறையாக மாற பல நூற்றாண்டுகள் ஆகிறது. அப்படிப்பட்ட பாறையை காசுக்காக சிறுக வெட்டி கிரஷர் ஆக்கி இன்னைக்கு நம்ம வந்து வீடு கட்டுறோம். சரி நம்ம வீடு கட்டுறோம், சரி நம்ம பிள்ளைங்க பண்ணுன்னு பார்த்தா கன்னியாகுமரியில இருந்து மலையை வெட்டி கேரளா அனுப்புறான். ஏன் கேரளால மலையே இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளா ஒட்டிதான் இருக்குது. ஆனா அங்க ஒரு கேரளால ஒரு நல்ல ஆத்தாப்பு அப்பனுக்கு பிறந்த ஒருத்தன் ஆளுதான். அவன் என்ன சொல்றான், நாங்க மலையை வெட்ட விட மாட்டோம், வேணா தமிழ்நாட்டுக்கு எடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறான். ஆனா இங்க இருக்கிறீங்க தமிழர்தான் பார்த்தா கிடையாது. அவன் என்னத்துக்கு பிறந்திருப்பான்னு தெரியல, எனக்கு எதை வெட்டி எடுத்துட்டு போனா எனக்கு என்னன்றான். அதனால இதை கண்டு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பல முறை போராடி இருக்கிறோம், பல முறை தடுத்து நிறுத்தி சிறை சென்றிருக்கிறோம். இதே கன்னியாகுமரி மண்ணில இதுக்கு தொடர்ச்சியா போராட்டம் நடத்த அண்ணன் சேவியரை துண்ண குடிக்க படுகொலை செய்தார்கள். நாங்க எல்லாமே குடிச்சு வச்சிருக்கோம். எங்க ஆட்சி வரும் ஒரு நாள் இந்த அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த அதிகாரங்களுக்கு கிடைக்கும் போது இதே பிரகடனத்தை ஒட்டுமொத்தமாக கருவறுப்போம். காத்திருக்க தம்பிங்களா, இங்க எல்லாருமே பெரியார இருந்து கோடி சின்னமா வச்சு பெரியார் தான் எல்லாரும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த பெரியார் மண் பெரியாருன்றாங்க. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான்ப்பா. அந்த மண்ணை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? ஈரோட்டு வெங்காயம், அந்த வெங்காயம் சொல்லுது தமிழ் மொழி மரம், காட்டு மிராண்டி மொழி, தமிழர்கள் பேசுபவர்கள், அதன் ஒப்ப மகனே. இதை நீ வந்து எப்ப சொல்லியிருக்கணும்? நாங்க குழந்தையார்களே சொல்லிவிட்டேன். இப்ப சொல்லியிருக்கணும் நீ. பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம் பார்க்கலாம். உன்னோட பெரியார் கைத்தறியா இல்ல என் 39 பேரை நாங்க பாக்குறோம்.
நாங்க விளையாட்டு பார்க்கிறோம் களத்துல. இன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்கான், தமிழக வெற்றி கழகம் பகலமாஸ் கட்சி. அண்ணா உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாது பாஸ், நீங்க வந்து டிஎம் கிட்ட காசு வாங்கிட்டீங்க அப்படிங்கிறான். சரிதான், ஒரு கட்சி கொள்கை தலைவர் 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்களாச்சும் யாரு என்னன்னு கேட்டா ப்ளீஸ் அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க தலைவர்கள் தான் அப்படிங்கிறான். ஏண்டா 22 நாடுகள் எதிர்த்து போரிட்டதை என வெல்ல முடியும் என்கின்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தமிழீச சோசியல் மண்ணை நிறுவிய எமது தமிழ் மேலகளே பிரபாகரன் தான் எங்க கொள்கை தலைவன். அப்படி வந்து வெளிவந்தாங்க. உங்களை மாதிரி அரசியல் களத்திலிருந்து போராட்ட களத்தில் இருந்தோம் பயந்து ஓடியவன் கிடையாது. நாங்க சிறையில எங்களுக்கு மசூரா போச்சு, நாங்க சிறையை பார்க்க தயாரா இருக்கிறோம். சரியா? நாம் தமிழர் கட்சி வெறுமனே ஒரு சாதாரண கட்சின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் திராவிடத்துக்கு மாற்று வந்தவங்க ஓட்டுக்கு சீட்டுக்கும் திராவிடத்துக்கு கொத்தடிமை வாங்கிட்டு எங்களை சொல்றான் ஒரு தமிழ் தேசியவாதிகள். யாரு? எங்க அண்ணன் நிச்சயிக்கே தான், திருமாவளவன் தான். நான் சொல்றேன், ஏன்னா நீங்க என்ன சொல்லி இந்த கட்சியை ஃபர்ஸ்ட் தமிழ் தேசிய பாதைக்கு வந்தீங்க? தமிழர் தாகம் தமிழர் தாயகம் வந்தீங்க. சரிண்ணா, நீங்களும் சமகாலத்தில் தமிழ் தேசிய பேசுறீங்க தான். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க? சீமான் பேசியது பேரு தமிழ் தேசியன்றீங்க. அப்படியானா அப்ப நீங்க திராவிடத்துக்கு நீங்க தான் இன்னைக்கு நாங்க காப்பி அடிச்சு வரீங்கல்ல. இதே திருமாவளவன் மாதிரி தான் திராவிடம் என்ற ஒரு போர் பின்பம், திராவிடம் என்ற குடும்பம் இல்ல, அது ஒரு சமுதாயம் இல்ல, அது ஒரு மொழியும் இல்ல, அது ஒரு பாரம்பரியம் இல்ல, கலாச்சாரம் இல்லைன்னு பேசினவரு இன்னைக்கு அவங்க போய் எதிர்ப்புக்காக அண்ணன் என்ன பண்றாரு? இன்னைக்கு இது சீமான் பேசுறது வந்து இனப்பிரிவாதம், அவர் வந்து பேரு தமிழ் தேசியம் பேசுறாருன்னு சொல்றாங்க. நிறைய பேரு இன்னைக்கு சீமானோட புடிச்சினத்தை பிடிக்கலாம், அவளை போலவே செங்கதில் போட்டுக்கலாம், இத புலனை வந்து புளிப்பதை போட்டுக்கலாங்கல்ல. அந்த மாதிரி எங்க கட்சியோட எச்சியை தான் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் கட்சியை. நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரவிலிருந்து பிரிஞ்சு ஒரு சில நாயங்க கட்சியை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செயல்பாட்டு வரவா நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய சில ஒட்டுமைகள் எங்க அண்ணனை பத்தி தொடர்ந்து கேவலமா விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்ல ஒரு கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எந்த கட்சியில வேணாலும் போய் இணைஞ்சிக்கலாம், பணியாற்றலாம். ஆனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய ஒருத்தருக்கு நான் பதில் சொல்றேன். 2009 இந்த மண்ணில் ஒரு பெரு அவலத்தில் கொத்து குண்டுகளாக போட்டு தடை செய்யப்பட்ட ஒரு குண்டுங்க. அந்த குண்டு வந்து பார்த்தா பாஸ்பரஸ் குண்டு. தன்னோட அக்கா தங்கச்சி அவங்களோட உடல் சிதைந்து எல்லாம் அப்படியே அக்கக்க கலகிற நரம்பு சதயமா இருக்கு. அந்த காணொலி இன்னைக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா மனசு பதறும். அப்படி ஒரு இனப்படுகொலை அரங்கேற்றிய இந்த காங்கிரஸ் கட்சியோ திமுக கட்சியோ இதுல போய் இவங்க கூட்டணி இருக்கிற கட்சியில இணைஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி இதுல நீங்க போறீங்கன்னா நீங்க செய்யறது நாம் தமிழர் அண்ணனுக்கு சீமானுக்கோ பண்ற ஒரு துரோகம் கிடையாது. நீங்கள் செத்த அந்த 1.5 லட்சம் பேருக்கும் பண்ற துரோகம். நீங்க அதுக்கு வந்து வேற கட்சியில் இணையாமே இருக்கலாம். ஆனா அவங்க நீங்க பேசுறாங்க. அன்பு சேர்ந்த பெற்றோர்களே, இந்த மண்ணில் ஒரு மகன் 2009 தெருவெங்கும் கத்தி கொண்டு வருகிறான். இந்த நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் மட்டும் வரலன்னா நாங்களும் இன்னைக்கு டிஎம்கே டிவிக்கு தற்கொலை பாய்சா தற்கொலை சொல்லக்கூடாது, அவங்கள ஆச்சரியக்குடியா தான் நாங்களும் இருந்திருப்போம். இப்ப இன்னைக்கு அது கேள்விக்குறியா போல இருக்குது. ஏன்னா முன்னாள் இருந்த ஒரு இடி ரைடு போட்டிருக்கிறாங்க, டெல்லி போயிருந்த அன்னைக்கு அவர் பேசியிருக்கிறாரா விஜயண்ணா, பேசாம கட்சியை கலைச்சிடலாமாங்க. அண்ணா இட்ஸ் டூ லேட் மேன், நீங்க இதை முன்னாடியே முடிவு எடுத்துருக்கணும். ஏன்னா நடிகர் விஜய் அண்ணா இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு ஒரு கெட்ட பழம் இருக்குது, சொல்ற பேச்சு அவரே கேட்க மாட்டாராமா. அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரால் தோல்வி ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. நாம் தமிழர் கட்சி போன்று வென்றால் முயற்சி, தோற்றால் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி எங்களை நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அதை சொல்றோம், நாங்களும் வேலையெல்லாம் சொல்றோம் ஆமா அப்படின்னு. ஆனா இதே மன உறுதியும் மனப்பீடமும் தாரைக்காவது இருக்குமான்னு கேட்டா சத்தியமா இருக்காது. பாருங்க, அவர் வேணா மறுபடியும் படம் நடிக்க போவாரு, பீஸ்ட் 2 வரும், எல்லா படமும் வரும். இதுக்கு மேல தொடர்ந்து எங்க அண்ணன் நடிப்பாரு. அதனால நாம் தமிழர் பிள்ளைகள் ஒருபோதும் கவலைப்பட வேணாம். நம்மளோட அரசியலோ நம்மளோட வாக்கும் எந்த பொங்கனாலையும் பிரிக்க முடியாது. ஒருத்தன் இந்த திமுகவும் தேசிய கட்சியும் தொடர்ந்து நாம் தமிழர்களோட சின்னத்தை அவங்க இந்த எலெக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னே தெரியாது. போன தடவை மைக்கில் ஒரு சின்னத்தை கொடுத்தான்,
அது மைக்கான் கண்டுபிடிக்கவே முடியல, எங்களாலே கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா சீப்பு மாதிரி இருந்துச்சு. அந்த சின்னத்தையும் கண்டுபிடிச்சு 36 லட்சம் வாக்கு செலுத்திருக்கிறாங்கன்னா இந்த மண்ணில் இன்னும் ஒரு எப்படி தூய அரசியல் தூய தகவலுக்கு பிறந்த பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. அதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கொள்கையில பிடிப்பா உறுதியா களமாடுவோம். அண்ணனோட கையை இன்னும் இருக்க பிடிப்போம். நம்மளோட கொள்கையும் சித்தாந்தங்களும் வீரியங்களும் பறைசாற்றுவோம், கொண்டு போய் சேர்த்துவோம். ஏறேந்திய விவசாய சின்னத்தில் மக்களிடம் வாக்கு செலுத்தி எங்கள் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு சிவராபுரம் பகுதி மக்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவன் வாழ்க, பிரபாகரன் வாழ்க, புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம். சேலத்தில் அரசியல் மட்டுமல்லாது ஈழத்தில் அரசியலையும் பேசி